தேர்ஸ்டே நைட் டின்னருக்கு இடியாப்பம் தேங்காய் பால் செஞ்சுருந்தேன். இடியாப்பம் புழியும் போது மட்டும் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்னோடய ஃபுல் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணாலும் புழிய ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஈஸியாக புழிய உங்களுக்கு டிப்ஸ் ஏதாச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். நானும் என் நாத்தனார் பொண்ணும் சேர்ந்து தான் செஞ்சிட்ருந்தோம். 2 பேருக்கும் கை ஃபுல்லாக செவந்துருச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுமே சின்னவன் சாப்பிடவே இல்லை. அதுவே ஒரு கஷ்டமாக இருந்தது. பெரியவன் மட்டும்தான் சாப்பிட்டான். பெரியவன் ரியாக்ஷனை கொஞ்சம் பாருங்களேன். இது மாதிரி யாராச்சும் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான், என்னை கையிலே பிடிக்க முடியாது. வேறு ஏதாச்சும் புது ரெசிபி ட்ரை பண்ணி கொடுக்கலாமான்னு யோசிப்பேன். இவன் தான் என்னோடய ஃபஸ்ட்டு பையன். இவன் பேர் சபரீஷ். அன்றைக்கி அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போயிட்டோம். நைட்டே சொல்லிட்டாங்க நாளைக்கு பூரி தான் வேணும்ன்ட்டு. அதனால் மார்னிங்கே பூரி செஞ்சு பூரியும் குருமாவும் செஞ்சுட்டேன். பூரி செய்கிற அன்னைக்கு மட்டும் அவங்களே சாப்பிட்டுப்பாங்க, நம்மளுக்கு வேலை இருக்காது. இன்றைக்கி கிட்ஸுக்கு என்ன லஞ்சுன்னு பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். கர்ட் ரைஸ், பொட்டேட்டோ ஃப்ரை வந்து லைட்டாக சில்லி பவுடர் போட்டு செஞ்சுருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு பருப்பு அவிச்சு வச்சுருக்கேன். இன்னொரு ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸ். இன்றைக்கி என்னோடய லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பேக் பண்ணி அவங்கள அமுச்சு விட்டுட்டு நான் சாமி கும்பிட ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஃப்ரைடேனாலே மார்னிங்கே சாமி கும்பிட்டணும்னு நினைப்பேன். அதுவும் 10:30 மணிக்குள்ளே எப்படியாவது சாமி கும்பிட்டணும் அப்படின்னு நினச்சி தான் சாமி கும்பிடுவேன். எப்படியோ ஹரிபரியாக செஞ்சு முடித்து 10:30 மணிக்குள்ளே சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.